மண்டே காலையிலேயே கொத்தமல்லி சாதம் செஞ்சுட்டேன். ஏன்னா வீட்டில் காய் எதுவுமே இல்லை. சரி லஞ்சுக்கு வந்து அப்படியே சேர்த்து செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து ஆம்லேட் மட்டும் போட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. மாவு எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால சரி அடை தோசைக்கு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். நான் நார்மலாக அடை தோசைக்கு ஊற வைக்கும் போது இந்த கொண்டக்கடலையும் பச்சைப்பயிரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் ஊற வைப்பேன். தோசை சூப்பராக வரும். நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும் போது 2 வரமிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுருவேன். சரி கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படிங்கிறனால மதியம் போல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இந்த பருப்பெல்லாம் ஊறினதுக்கு பின்னாடி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு செகண்ட் செட் அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு சேர்த்து அரைச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளிக்க வைக்க தேவையில்லை அப்படிங்கிறனால அப்படியே நைட்டுக்கு சுட்டுக்கலாம். அடை தோசைக்கு எப்போதுமே தேங்காய் சட்னி மட்டும்தான் வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். ஸோ அதையே வந்து செஞ்சாச்சு. மகிழ்னி ஸ்கூலில் இந்த சார்ட் வந்து அப்படியே எங்கேயாவது ஒட்டி அப்படியே படிக்க சொல்லியிருந்தாங்களாமா. ஸோ அதை ஒட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அப்படியே ஒட்டியாச்சு. பாய்.